இந்த மைக்ல இருக்குல்ல இந்த சின்ன ஒயர் இதை கட் பண்றதுக்கு 8000 ரூபாய் செலவாச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா? ரீசெண்டா ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலான்னு டிஜேல இருந்து இந்த மைக்கை வாங்கியிருந்தேன். இந்த மைக்குன்னு பார்த்தோம்னா நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த டிடபிள்யூஎஸ் மாதிரியே தான் இதோட ஒரு கேஸ் இருக்கும். ஓப்பன் பண்ணோம்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா அந்த மைக்ல தான் இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மைக்ல ஹைலைட்டடா டிஜே கம்பெனிக்காரன் சொல்றது இதோட ஆடியோ குவாலிட்டியோ பில் குவாலிட்டியோ சொல்லல, அதுக்கு பதிலா இந்த மாதிரி உங்களால கலர் சேஞ்ச் பண்ற போல ஒரு ஃபியூச்சரை மட்டும் கொடுத்துருக்கோம். மற்றபடி இந்த ஜிகினா வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படிதான் இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்ப லைவா அந்த மைக்ல இருந்தா நான் பேசிட்டு இருக்கேன். இல்ல ஆக்டிவா 2 நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் இருக்கு, ஒன்னு மீடியம் இன்னொன்னு ஹைன்னு இருக்கு. மைக் கூடவே சேர்த்து என்னெல்லாம் வரும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு டிஜே ஸ்டிக்கர் யூசர் மேனுவல் வரும். அடுத்ததா இந்த மாதிரி ஒரு டைப் சி கேபிள் மட்டும் இருக்கும், கூடவே இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கும். இதை தாண்டி பெருசா எதுவும் இருக்காது. முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணக்கூடிய பேனல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மைக்கை நான் ஒரு லாஸ்ட் ஒரு மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட யூஸ் கேஸ்க்கு இதோட ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே பெட்டரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 10,000 15,000க்குள்ள ஒரு வயர்லெஸ் மைக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட குவாலிட்டி தான் பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல உங்களுக்கு ஒயர்லாம் இருக்கிறது பிரச்சனை இல்லை, எனக்கு பெஸ்டான சவுண்ட் குவாலிட்டி தான் வேணும்னா இந்த மாதிரி கண்டென்சர் மைக்கோ இல்லைன்னா டைனமிக் மைக்கோ வாங்கிக்கோங்க. அதுல இருந்தா உங்களுக்கு பெஸ்டான ஆடியோ குவாலிட்டி கிடைக்கும். இதுல நீங்க எந்த மைக் வாங்கணும்னு நினைச்சாலும் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், இல்லைன்னா இந்த வீடியோல எங்கேயாச்சும் ஷோ ஆகும், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கேட்குற ஆடியோ டைரக்டா இந்த கண்டென்சர் மைக்ல இருந்து வருது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நீங்க கேட்குற ஆடியோ டைரக்டா இந்த டிஜே மைக்ல இருந்து வருது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.